நாடு முழுவதும் உள்ள உணவு விடுதிகள் 70,000 கோடி ரூபாய் அளவுக்கான விற்பனையை மறைத்துள்ளதாக வருமான வரித்துறை கண்டுபிடித்துள்ளது. வருமான வரித்துறையின் ஹைதராபாத் பிரிவு அதிகாரிகள் இதனை கண்டறிந்துள்ளனர். 2019ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டில் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு உணவு விடுதிகள் 70,000 கோடி ரூபாய்க்கான விற்பனையை குறைத்து காட்டியிருப்பதாக தெரியவந்துள்ளது. ரசீது மென்பொருள் தரவு ஒன்றின் அடிப்படையில் இது கண்டுபிடிக்கப்பட்டதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு Facebook, Instagram தளங்களுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மெட்டா நிறுவன உரிமையாளர் மார்க் ஜக்கர்பர்க் அமெரிக்க நீதிமன்றத்தில் தெரிவித்தார். 13 வயதிலிருந்தே இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களை பயன்படுத்தியதால் தனது மனநலம் பாதிக்கப்பட்டதாக பெண் ஒருவர் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நீதிமன்றத்தில் தொடர்ந்திருந்த வழக்கு விசாரணைக்கு ஜக்கர்பர்க் ஆஜரானார். ஜக்கர்பர்க் நீதிமன்றத்தில் கூறியதற்கு முரணாக 2015ஆம் ஆண்டிலேயே சுமார் 40 லட்சம் சிறார்கள் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டதை நிரூபிக்கும் ஆவணங்களை மனுதாரரின் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். வடகொரியாவில் நடைபெறவுள்ள ஆளும் கட்சியின் 9வது மாநாட்டை முன்னிட்டு அதிபர் கிம் ஜாங் உன் புதிய ராக்கெட் ஏவுகலன்களை அறிமுகப்படுத்தியுள்ளார். 600 மில்லிமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த 50 ராக்கெட் ஏவுகலன்கள் அதிநவீன AI தொழில்நுட்பத்தின் மூலம் வழிகாட்டுதல் அமைப்பை கொண்டவை. இவை துல்லியமான தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டவை என்றும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளுக்கு இணையான ஆற்றல் வாய்ந்தவை என்றும் கிம் தெரிவித்துள்ளார். இந்த மாத மாநாட்டில் நாட்டின் புதிய ராணுவ இலக்குகள் நிர்ணயிக்கப்பட உள்ளதால் சர்வதேச அளவில் இது உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. சீனாவில் குதிரை ஆண்டு பிறப்பை முன்னிட்டு அந்நாட்டின் தெற்கு பகுதிகளில் பாரம்பரிய நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் களை கட்டியுள்ளன. யூனான் மாநிலத்தில் சிறுவர்களின் கிளின் முகமூடி அணிவகுப்பும் ஜியாங்சியில் டிராகன் நடனமும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தன. குறிப்பாக குவாங்டாங் மாநிலத்தில் குதிரை ஆண்டை சிறப்பிக்கும் விதமாக துணி குதிரை நடனம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மேலும் 1000 ஆண்டுகள் பழமையான தீமரங்கள் ஊர்வலம் மூலம் தீமைகளை விரட்டி செழிப்பை வரவேற்கும் திருவிழாக்கள் நள்ளிரவு வரை நீடித்தன. இத்தாலியின் லிவிக்னோ பகுதியில் பெய்து வரும் கடும் பனிப்பொழிவு காரணமாக குளிர்கால ஒலிம்பிக்கில் சில பனிச்சறுக்கு போட்டிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஆண்களுக்கான தகுதிச் சுற்றுக்கும் இறுதிப் போட்டிகளுக்கும் நேரம் மாற்றப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து எல்லைக்கு அருகில் உள்ள இந்த மலைப்பகுதியில் சீரற்ற வானிலை நிலவுவதால் போட்டிகள் தள்ளி வைக்கப்படுவது இதுவே முதல் முறையல்ல. ஏற்கனவே செவ்வாய்க்கிழமை நடைபெறவிருந்த சில போட்டிகளும் இதேபோல ஒத்திவைக்கப்பட்டன. பெண்களுக்கான பனிச்சறுக்கு போட்டிகள் குறித்து வானிலையை பொறுத்து பின்னர் அறிவிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும் கார்டினா நகரையும் பனிப்பொழிவு மூடியுள்ளது. இத்தாலியில் நடைபெற்று வரும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளில் ஒரு கோப்பை காபி ரசிகர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. லிவிக்னோ நகரில் உள்ள ஒரு தேநீர் விடுதியில் ஒலிம்பிக் சின்னம் மற்றும் அதன் அதிகாரப்பூர்வ சின்னங்களான டினா மற்றும் மிலோ உருவங்கள் பதிக்கப்பட்ட கேப்புச்சினோ காபி வழங்கப்படுகிறது. சிறப்பு இயந்திரம் மூலம் நுரையில் அச்சிடப்படும் இந்த சின்னங்கள் வீரர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பெரும் உற்சாகத்தை அளித்துள்ளன. தங்கப்பதக்கம் வென்ற கனடா வீராங்கனை மேகன் தனது ஒலிம்பிக் பதக்கத்தோடு இருக்கும் புகைப்படம் காபியில் அச்சிடப்படுவதைக் கண்டு நெகிழ்ந்துள்ளார். இத்தகைய சிறு சிறு மகிழ்ச்சிகளே ஒலிம்பிக் திருவிழாவுக்கு தனி அழகை சேர்ப்பதாக ரசிகர்கள் புகழாரம் சூட்டுகின்றனர். தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் நகர்ப்புற வெப்ப அழுத்தம் மிக வேகமாக அதிகரித்து வருவதாக தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாட்டில் வெளியிடப்பட்ட ஆய்வறிக்கை எச்சரிக்கிறது. இதுகுறித்து புதிய தலைமுறை காலநிலை அணி வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாட்டின் 4வது நிகழ்வில் நகர்ப்புற வெப்பத்தீவு மதிப்பீடு வெளியிடப்பட்டது. இதன்படி வரும் 2050ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டு மக்கள் ஆண்டுக்கு 200 முதல் 250 நாட்கள் வரை கடுமையான வெப்பத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வறிக்கையின்படி சென்னையின் சராசரி நிலப்பரப்பு வெப்பநிலை கடந்த 20 ஆண்டுகளில் 29.4 டிகிரி செல்சியஸிலிருந்து 33.6 டிகிரி செல்சியஸாக உயர்ந்துள்ளது. குப்பை கிடங்குகள் உள்ள கொடுங்கையூர், பெருங்குடி போன்ற பகுதிகளும், அம்பத்தூர் போன்ற தொழிற்சாலை பகுதிகளும், மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதிகளும் அதிக வெப்பம் நிலவும் கேந்திரங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. சென்னை மாநகராட்சியின் 81 விழுக்காடு பகுதி கட்டடங்களால் சூழப்பட்டுள்ளது. காடுகள் வெறும் 2 விழுக்காடு மட்டுமே உள்ளன. முறையான பசுமை போர்வை இல்லாததால் இயற்கையான குளிர்ச்சி தடுக்கப்படுகிறது.
குறிப்பாக நொச்சிக்குப்பம், அயோத்திக்குப்பம் போன்ற குறைந்த வருமானம் கொண்ட மக்கள் வசிக்கும் கடற்கரை பகுதிகளில் பூங்காக்கள் மிக குறைவாக உள்ளதால் அங்கு வெப்பத்தின் தாக்கம் மற்ற இடங்களை விட மிக தீவிரமாக உள்ளது. வெப்ப அலையை மாநில பேரிடராக அறிவித்த முதல் இந்திய மாநிலம் தமிழ்நாடு என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது சென்னை, கோவை, திருச்சி, திருநெல்வேலி போன்ற நகரங்களுக்கு என முதன்முறையாக பிரத்யேக வெப்ப இடர் குறியீடு உருவாக்கப்பட்டுள்ளது. திட்டமிடப்படாத நகர்ப்புற வளர்ச்சியே இந்த வெப்ப உயர்வுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. மரம் வளர்த்தல், நீர்நிலைகளை பாதுகாத்தல் மற்றும் வெப்பத்தை தாங்கும் கட்டுமானங்களை ஊக்குவிப்பதன் மூலமே இந்த சவாலை நாம் எதிர்கொள்ள முடியும் என ஆய்வாளர்கள் பரிந்துரைக்கின்றனர். புதிய தலைமுறை காலநிலை அணிக்காக ஆசை. இன்றைய வர்த்தகத்தில் இந்திய பங்குச்சந்தை கடும் சரிவை சந்தித்தது. சென்செக்ஸ் 1230 புள்ளிகளும், நிப்டி 365 புள்ளிகளும் சரிந்தது. இரண்டும் தலா 1.45 விழுக்காடு அளவில் சரிவை கண்டன. முதலீட்டாளர்களுக்கு 8 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. முதலீட்டாளர்கள் லாபத்தை உறுதி செய்ய பங்குகளை அதிக அளவில் விற்றதும், அமெரிக்கா ஈரான் இடையிலான மோதல் மற்றும் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உள்ளிட்ட காரணங்களால் பங்குச்சந்தையில் சரிவு ஏற்பட்டதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே அப்பகுதியில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கையை நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் வலுவிழக்கக்கூடும் எனவும் கூறியுள்ளது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளைய தினம் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2160 ரூபாய் உயர்ந்து 1,16,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 4 நாட்களாக தங்கம் விலை 2000 ரூபாய்க்கு மேல் குறைந்த நிலையில் மீண்டும் உயர்ந்துள்ளது. அதன்படி தங்கம் விலை கிராமுக்கு 270 ரூபாய் அதிகரித்து 14,500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் அதிகரித்து 270 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 10,000 ரூபாய் அதிகரித்து 2,70,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுக்கலாம் என தகவல் வெளியாகி இருக்கும் நிலையில் தங்கம் விலை உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து வரும் செய்திகளை இனி அடுத்தடுத்து பார்க்கலாம். உலகெங்கும் நடந்து வரும் AI புரட்சியில் இந்தியா முன்னோடி நாடாக விளங்குவதாக பிரதமர் மோடி பேசினார். டெல்லியில் நடைபெற்ற தெற்குலக AI மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மனிதர்களின் வரலாற்றில் மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என குறிப்பிட்டார். உலகெங்கும் நடந்து வரும் AI புரட்சியில் இந்தியா ஒரு பங்களிப்பாளர் என்ற நிலையில் இல்லாமல் அதை முன்னின்று கொண்டு செல்லும் நாடாக விளங்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியா தொழில்நுட்பத்தை உருவாக்குவதில் மட்டுமல்லாமல் அவற்றை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதிலும் விரைந்து முன்னேறி வருவதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டார். டெல்லி AI மாநாட்டில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் உள்ளிட்ட உலக தலைவர்கள் பேசினர். இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க, குரேஷியா பிரதமர் ஆண்ட்ரிச் பிளென்கோவிக், செர்பிய அதிபர் அலெக்சாண்டர் புகிக், பின்லாந்து பிரதமர் பெட்டரி ஆர்போ உள்ளிட்ட தலைவர்களும் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். ரிலையன்ஸ் தலைவர் முகேஷ் அம்பானி, கூகுள் தலைமை அதிகாரி சுந்தர் பிச்சை உள்ளிட்ட தொழில்துறையினரும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். எப்ஸ்டீன் ஆவண சர்ச்சையில் சிக்கிய பில்கேட்ஸ் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றுவதை தவிர்த்தார். சர்வதேச அளவில் AI துறையில் இருபெரும் போட்டியாளர்களின் மோதல் டெல்லி AI மாநாட்டிலும் எதிரொலித்தது. சுந்தர் பிச்சை உள்ளிட்ட தொழில்துறை நிர்வாகிகளோடு கைகோர்த்து பிரதமர் மோடி புகைப்படத்திற்கு போஸ் கொடுத்தார். அப்போது அருகருகே நின்றிருந்த OpenAI தலைமை அதிகாரி சாம் ஆல்ட்மேன், ஆந்த்ரோபிக் நிறுவன தலைமை அதிகாரி டாரியோ அமோடை மட்டும் தங்கள் கைகளை இணைத்துக் கொள்வதை தவிர்த்தனர். இது சர்வதேச அளவில் சமூக தளங்களில் வைரலாகியது. சாம் ஆல்ட்மேனின் OpenAI நிறுவனத்திலிருந்து 5 ஆண்டுகளுக்கு முன் வெளியேறி ஆந்த்ரோபிக் என்ற நிறுவனம் தொடங்கினார் டாரியோ அமோடி. இவரது AI மாடல் கடந்த 1 மாதமாக உலக IT துறையையே அதிர வைத்து வருகிறது.
இந்தியாவில் AI தொழில்நுட்பத்தை அனைவரும் பயன்படுத்தும் வகையில் அடுத்த 7 ஆண்டுகளில் 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்போவதாக முகேஷ் அம்பானி அறிவித்துள்ளார். ஜியோ மூலம் டேட்டா கட்டணத்தை குறைத்தது போலவே AI சேவைகளின் செலவையும் அதிரடியாக குறைக்கப் போவதாக தெரிவித்தார். நாடு தழுவிய AI உள்கட்டமைப்பை உருவாக்கி விவசாயம் முதல் மருத்துவம் வரை அனைத்து துறைகளிலும் ஜியோ இன்டெலிஜென்ஸ் மூலம் மாற்றத்தை ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியாவிலேயே AI தொழில்நுட்பத்திற்கு ஏற்ற சிப்களை தயாரிக்க டாடா குழுமம் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக தலைவர் N. சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் உலகத்தரம் வாய்ந்த AI உள்கட்டமைப்பை உருவாக்க OpenAI மற்றும் AMT நிறுவனங்களோடு இணைந்து செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். OpenAI நிறுவனத்துடன் இணைந்து 100 மெகாவாட் திறன் கொண்ட AI உள்கட்டமைப்பை உருவாக்க இருப்பதாகவும் பின்னர் அது 1 ஜிகாவாட் வரை விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். இதன் மூலம் அதிநவீன தரவு மையங்கள் மற்றும் பசுமை ஆற்றல் மூலம் இயங்கும் தொழில்நுட்ப வசதிகள் இந்தியாவில் ஏற்படுத்தப்படும் என சாம் ஆல்ட்மேன் மற்றும் N. சந்திரசேகரன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். டெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற சர்வதேச AI உச்சி மாநாட்டில் பெங்களூரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் விலை உயர்ந்த AI சாதனங்கள் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடி மாநாட்டை தொடக்கி வைத்த நேரத்தில் பாதுகாப்பு காரணங்களுக்காக வெளியேற்றப்பட்ட போது இந்த திருட்டு அரங்கேறியுள்ளது. இதுகுறித்து அந்நிறுவனத்தின் CEO தனஞ்சய் யாதவ் புகார் அளித்த நிலையில் CCTV காட்சிகளின் அடிப்படையில் திருட்டில் ஈடுபட்ட ஒருவரை டெல்லி போலீசார் தற்போது அடையாளம் கண்டுள்ளனர். லாக்கர் வசதி இருந்தும் அதனை பயன்படுத்தாததே இந்த தவறுக்கு காரணம் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் சட்டமன்ற தேர்தல் அனல் தகிக்க தொடங்கியுள்ள நிலையில் தேர்தல் வெற்றிக்கான ஆயுதங்களில் ஒன்றாக மீனையும் இறைச்சியையும் மாற்றியுள்ளார் முதல்வர் மம்தா பானர்ஜி. பாஜக ஆட்சிக்கு வந்தால் கடைகளில் மீன்களையோ இறைச்சியையோ விற்க முடியாது என கூறி மாநிலத்தையே அதிர வைத்துள்ளார் மம்தா பானர்ஜி. அசைவ உணவாளர்கள் அதிகமுள்ள மாநிலத்தில் மம்தாவின் இந்த குற்றச்சாட்டு தேர்தல் களத்தை கிடுகிடுக்க வைத்துள்ளது. மீன், இறைச்சி ஆகியவை உணவாக மட்டுமல்லாமல் பல லட்சம் பேருக்கான வருமானம் தரும் வாழ்வாதாரமாக இருக்கும் நிலையில் மம்தாவின் காய் நகர்த்தல் கவனம் பெறுகிறது. டெல்லியில் கடந்த ஆண்டு மீன்கள், இறைச்சி விற்பனை கடையை மூட பாஜகவினர் நெருக்கடி தந்தது. பீகார் மாநிலத்தில் ரம்ஜான் மாதத்தில் பொது இடங்களில் மீன் மற்றும் இறைச்சி விற்பதற்கு தடையை சுட்டிக்காட்டி தன் வாதத்திற்கு வலு சேர்க்கிறார் மம்தா. ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் நவராத்திரி நேரத்தில் மீன் உணவு சாப்பிட்ட வீடியோ பரவிய நிலையில் அதை பிரதமர் மோடி விமர்சித்தார். நாட்டின் பன்முக கலாச்சாரத்தை கூட புரிந்து கொள்ள முடியாதவராக இருக்கிறார் பிரதமர் என அப்போதும் திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருந்தது. ஆனால் மம்தாவின் குற்றச்சாட்டுகளை மறுக்கும் பாஜக அவரது குற்றச்சாட்டுகள் சமூக பதற்றத்தை உண்டாக்கும் என பதிலடி கொடுத்துள்ளது. மகளிருக்கு 5000 ரூபாய் கொடுக்கப்பட்டதை மோடி மஸ்தான் வேலை என பாஜக மாநில தலைவர் நயினார் கூறியதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சட்டமன்றத்தில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், மோடி மஸ்தான் போல் கொடுக்கப்பட்டதாக தாங்கள் பேசியதை பார்த்ததாகவும் பிரதமர் மோடியை குறிப்பிட்டு பேசியதாக நினைத்துக் கொண்டதாகவும் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு 15 லட்சம் ரூபாய் கொடுப்பேன் என சொன்னது என்ன ஆனது எனவும் நயினார் நாகேந்திரனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். அப்போது பேசிய நயினார் நாகேந்திரன் தான் நல்ல நோக்கத்திலேயே கூறியதாக குறிப்பிட்டார். மேலும் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது பாஜக தான் என நயினார் நாகேந்திரன் கூறினார். அதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, அதிமுகவினர் அதனை ஏற்றுக்கொள்கிறார்களா என்றும் வினவினார். தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் செயல்பட விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தில் முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்கள் மற்றும் பார் கவுன்சில் உறுப்பினர் முறையாக நியமிக்கப்படவில்லை என கூறி வாரியம் செயல்பட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இதனை எதிர்க்கும் வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இடைக்கால தடையை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டது. வாரியத்தில் காலியாக உள்ள இடங்களை நிரப்புவதற்கு தகுதியான நபர்களை பரிந்துரைக்குமாறு தமிழக அரசுக்கும் ஆணையிட்டது. மிசோரம், சிக்கிம் மாநிலங்களின் பட்ஜெட்டில் பாதி அளவுக்கு சமமான நிதி வலிமையுடன் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் சென்னை மாநகராட்சி பட்ஜெட் கவனம் ஈர்த்துள்ளது. சென்னையின் கட்டமைப்பை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் நோக்கில் மாநகராட்சி வரலாற்றிலேயே அதிகபட்சமாக
2026-27 நிதியாண்டிற்கு 9,319 கோடி ரூபாய் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது 2025-26 நிதியாண்டு பட்ஜெட்டை விட 10 விழுக்காடு அதிகம். வழக்கமான சாலைகள், வடிகால்களுடன் இம்முறை பேருந்து சாலைகள், சுற்றுச்சூழல் மற்றும் சுற்றுலாத்துறைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. துறை வாரியாக சாலை போக்குவரத்து துறைக்கு 725 கோடி ரூபாயும், மழைநீர் வடிகால் துறைக்கு 693 கோடி ரூபாயும், கட்டடங்கள் துறைக்கு 400 கோடி ரூபாயும், திடக்கழிவு மேலாண்மைக்கு 323 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளன. எனினும் கல்விக்கு முந்தைய ஒதுக்கீட்டை விட பாதி குறைந்துள்ளது. சுகாதாரம், மருத்துவ சேவைக்கான ஒதுக்கீடும் சற்று குறைந்துள்ளது. தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் 31 விழுக்காடு பங்களிப்பை வழங்கும் சென்னை இந்திய அளவில் ஜிடிபியில் முதல் 5 நகரங்களில் ஒன்றாக உள்ளது. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 26,900 பேர் என இந்தியாவின் மிக அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதிகளில் ஒன்றாக சென்னை இருப்பதால் அதன் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது அவசியமாகிறது. இந்திய அளவில் அதிக பட்ஜெட் கொண்ட மாநகராட்சிகளில் சென்னை 8வது இடத்தில் உள்ளது. 74,427 கோடி ரூபாய் பட்ஜெட்டுடன் மும்பை முதலிடத்திலும், 19,930 கோடி ரூபாயுடன் பெங்களூரு 2ஆம் இடத்திலும், 17,583 கோடி ரூபாயுடன் டெல்லி 3ஆம் இடத்திலும் உள்ளன. சென்னையின் இந்த பட்ஜெட் சில மாநிலங்களின் நிதிநிலை அறிக்கையில் பாதி அளவிற்கு சமமானது. உதாரணமாக, மிசோரம் மாநிலத்தின் 15,043 கோடி ரூபாய் மற்றும் சிக்கிம் மாநிலத்தின் 16,196 கோடி ரூபாய் பட்ஜெட்டோடு ஒப்பிடுகையில் சென்னை ஒரு மாநிலத்திற்கு இணையான நிதி ஆளுமையை பெற்றுள்ளது. இத்தாலியின் லிவிக்னோ பகுதியில் பெய்து வரும் கடும் பனிப்பொழிவு காரணமாக குளிர்கால ஒலிம்பிக்கின் சில பனிச்சறுக்கு போட்டிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஆண்களுக்கான தகுதிச் சுற்றுக்கும் இறுதிப் போட்டிகளுக்கும் நேரம் மாற்றப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து எல்லைக்கு அருகில் உள்ள இந்த மலைப்பகுதியில் சீரற்ற வானிலை நிலவுவதால் போட்டிகள் தள்ளி வைக்கப்படுவது இது முதல் முறையல்ல. ஏற்கனவே செவ்வாய்க்கிழமை நடைபெறவிருந்த சில போட்டிகளும் இதேபோல ஒத்திவைக்கப்பட்டன. பெண்களுக்கான பனிச்சறுக்கு போட்டிகள் குறித்து வானிலையை பொறுத்து பின்னர் அறிவிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும் காட்டினா நகரையும் பனிப்பொழிவு மூடியுள்ளது. தமிழக அரசியலில் மாற்று சக்தி என கூறி தொடங்கப்பட்ட தேமுதிக தமது 20 ஆண்டு கால வரலாற்றில் முதன்முறையாக திமுகவுடன் கைகோத்து ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. கடந்த 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட தேமுதிக 2006, 2011, 2016ஆம் ஆண்டு தேர்தல்களில் ஆட்டக்குலைப்பராகவே உருவெடுத்தது. 2006இல் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 8.38% வாக்குகளை பெற்று தமிழகத்தையே வியக்க வைத்தது. அக்கட்சித் தலைவர் விஜயகாந்த் மட்டுமே விருத்தாச்சலம் தொகுதியில் வெற்றி பெற்றார். அந்த தேர்தலில் திமுக பெரும்பான்மையை இழந்து கூட்டணி கட்சிகளின் தயவில் மைனாரிட்டி அரசை அமைத்தது. அதன் பிறகு 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 29 இடங்களில் வென்ற தேமுதிக திமுகவை பின்னுக்கு தள்ளி பிரதான எதிர்க்கட்சியாக உருவெடுத்தது. அந்த தேர்தலில் திமுக வெறும் 23 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்த தேமுதிக அதன் பிறகு தொடர்ந்து பின்னடைவையே சந்தித்து வந்தது. 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணி அமைத்து போட்டியிட்டு பெரும் தோல்வியை சந்தித்தது. இருப்பினும் அந்த கூட்டணி பிரித்த 6% வாக்குகளால் திமுக வெறும் 1.1% வாக்குகள் வித்தியாசத்தில் ஆட்சி அதிகாரத்தை நூல் இழையில் தவறவிட்டது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அமமுகவுடன் கூட்டணி அமைத்து தேமுதிக தோல்வியடைந்தது. இந்நிலையில் 36,744 வாக்குச்சாவடி முகவர்கள் உள்ள தேமுதிக தற்போது திமுகவுடன் முதன்முறையாக கைகோத்து அரசியலில் தனது 2வது இன்னிங்ஸை தொடங்கியுள்ளது. தேமுதிகவை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வருக வருக என வரவேற்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். கருணாநிதியின் மேல் மாறாத அன்பு கொண்ட நண்பர் விஜயகாந்த் உருவாக்கிய இயக்கம் தற்போது சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் திறம்பட செயல்படுவதை பாராட்டியுள்ளார்.
கருப்பு சிவப்பு வண்ணங்களை கொடியில் ஏந்திய தேமுதிகவின் வரவு நல்வரவு தமிழ்நாட்டின் உயர்வுக்கு பெரும் பங்களிக்கும் என்றும் மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காக ஒன்றிணைந்து பயணிப்போம் என்றும் முதல்வர் நெகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கேள்விக்கு அவர், கூட்டணி என்பது அந்தந்த கட்சித் தலைவர்களின் விருப்பம் என கூறினார். அந்தந்த கட்சியினுடைய தலைவருடைய விருப்பங்க. அந்தந்த கட்சியினுடைய தலைவருடைய விருப்பங்க. திமுக தேமுதிக கூட்டணி மக்கள் மனநிலைக்கு ஏற்ற கூட்டணி இல்லை என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முரண்பாடுகளின் மொத்த வடிவம் என்றால் அது திமுக காங்கிரஸ் கூட்டணிதான் என விமர்சித்தார். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள் இருந்தவரை திமுகவோடு கூட்டணி வைக்கவில்லை என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ற கூட்டணியா இல்லையா என்றால் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்க முடியும். காங்கிரசுக்குள்ளே ஏற்கனவே அவர்களுக்குள்ளே நெருக்கடி இருக்கும் போது புதுசா யார் காங்கிரசுக்கு நெருக்கடி ஏற்படுத்தணும்? இனிமே முரண்பாடுடைய மொத்த வடிவம் ஒரு கூட்டணின்னா அது திமுக காங்கிரஸ் தான். அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவருக்கு விஜயகாந்தின் அரசியல் வளர்ச்சியை அழித்த திமுகவோடு தேமுதிக கூட்டணி வைத்துள்ளதை அக்கட்சியின் தொண்டர்கள் கூட ஏற்க மாட்டார்கள் என தவேக இணை செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுகவுக்கு தோல்வி பயம் காரணமாகத்தான் தேமுதிகவை கூட்டணிக்கு கொண்டு வந்துள்ளதாக விமர்சித்தார். கேப்டன் அவர்கள் ஆரம்பிச்ச ஒரு இயக்கம், அவர் இந்த கட்சியை ஆரம்பிச்சது எப்படின்னா, திமுக போன்ற ஒரு சமூக விரோத ஒரு அரசை அகற்ற வேண்டும், ஒரு ஊழல்வாத அரசை அகற்ற வேண்டும். யாரை அகற்ற வேண்டும் என்று போராட்டினார்களோ அவருடைய கூட்டணி வச்சது அவருடைய தொண்டர்களும் அவரை நேசித்த மக்கள் யாரும் அதை ஒரு நாள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கேப்டன் அவர்களை பார்த்து பயந்து கேப்டன் அவர்களை அரசியலிருந்து அகற்ற ஒவ்வொரு நாளும் போராடிய திமுக இன்னைக்கு கீழே இறங்கி போய் அதே தேமுதிகவுடன் கூட்டணி வைத்திருப்பது திமுகவிற்கு தோல்வி பயத்தை காட்டுறது. டெல்லியில் நடைபெற்ற AI மாநாட்டில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான மானவ் என்ற புதிய தொலைநோக்கு திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகப்படுத்தினார். மனிதநேயத்தை மையமாக கொண்ட இந்த AI அணுகுமுறை அறநெறி, பொறுப்புடைமை, இறையாண்மை, அனைவருக்குமான அணுகல் மற்றும் நம்பகத்தன்மை ஆகிய 5 தூண்களை கொண்டது. AI என்பது ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும், அதன் நெறிகள் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என வலியுறுத்திய பிரதமர், இந்தியா AI கண்டு அஞ்சவில்லை, மாறாக அதில் எதிர்காலத்தை காண்பதாக குறிப்பிட்டார். சென்னை ஸ்ரீபெரும்புதூரில் பிரம்மாண்டமான AI ஃபேக்டரி அமைக்க L&T மற்றும் NVIDIA நிறுவனங்கள் ஒப்பந்தம் செய்துள்ளன. டெல்லியில் நடைபெற்ற AI மாநாட்டில் கையெழுத்தான இந்த ஒப்பந்தத்தின்படி ஏற்கனவே உள்ள L&T தரவு மையத்தில் அதிநவீன NVIDIA GPU கட்டமைப்புகள் நிறுவப்பட்டு அதன் திறன் 30 மெகாவாட்டாக உயர்த்தப்பட உள்ளது. 300 ஏக்கரில் அமையவிருக்கும் இந்த மையம் இந்தியாவின் முக்கியமான தரவுகள் வெளிநாடுகளுக்கு செல்லாமல் உள்நாட்டிலேயே பாதுகாப்பாக சேமிக்கப்படுவதை உறுதி செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு என்பது நமது வாழ்நாளில் காணும் மிகப்பெரிய மாற்றம் என்றும் மெகா முன்னேற்றத்திற்கான கருவி என்றும் டெல்லி AI மாநாட்டில் கூகுள் CEO சுந்தர் பிச்சை வர்ணித்துள்ளார். இது வளர்ந்து வரும் நாடுகளின் பொருளாதார இடைவெளியை குறைத்து அறிவியல் கண்டுபிடிப்புகளை வேகப்படுத்தும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக இந்தியா அமெரிக்கா இடையே 4 புதிய கடலடி கேபிள் அமைப்புகள் மற்றும் விசாகப்பட்டினத்தில் பிரம்மாண்டமான AI மையம் அமைக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் இடைவெளியை அகற்றி வேலைவாய்ப்புகளை உருவாக்கி மனிதகுலத்தின் கடினமான சவால்களை தீர்க்க AI உதவும் என்றார். செயற்கை நுண்ணறிவு மனித அறிவாற்றலை விஞ்சும் நிலையை நெருங்கிவிட்டதாக ஆந்த்ரோபிக் நிறுவன தலைவர் டேரியா அமோட்டை எச்சரித்துள்ளார். நோய்களை குணப்படுத்துதல், வறுமை ஒழிப்பு போன்ற நன்மைகள் ஒருபுறம் இருந்தாலும் வேலைவாய்ப்பு இழப்பு மற்றும் தவறான பயன்பாடு போன்ற அபாயங்களும் இதில் உள்ளன. இத்தகைய சவால்களை எதிர்கொள்வதில் இந்தியா தெற்குலக நாடுகளுக்கு வழிகாட்டியாக திகழும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொழில்நுட்ப வளர்ச்சியை மனிதாபிமானத்துடன் கொண்டு சேர்ப்பதில் இந்தியாவின் பங்களிப்பு அவசியமானது என்று அவர் வலியுறுத்தினார். சர்வதேச அளவில் AI துறையில் இந்த பெரும்
இருபெரும் போட்டியாளர்களின் மோதல் டெல்லி ஏஐ மாநாட்டிலும் எதிரொலித்தது. சுந்தர் பிச்சை உள்ளிட்ட தொழில்துறை நிர்வாகிகளோடு கைகோர்த்து பிரதமர் மோடி புகைப்படத்திற்கு போஸ் தந்தார். அப்போது அருகருகே நின்றிருந்த ஓபன் ஏஐயின் தலைமை அதிகாரி சாம் ஆல்ட்மேன், ஆந்த்ரோபிக் நிறுவன தலைமை அதிகாரி டேரியா அமோடி மட்டும் தங்கள் கைகளை இணைத்துக் கொள்வதை தவிர்த்தனர். இது சர்வதேச அளவில் சமூக வலைதளங்களில் வைரலானது. சாம் ஆல்ட்மேனின் ஓபன் ஏஐ நிறுவனத்தில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியேறி ஆந்த்ரோபிக் என்ற நிறுவனம் தொடங்கினார் டேரியா அமோடி. இவரது ஏஐ மாடல் கடந்த 1 மாதமாக உலக ஐடி துறையையே அதிர வைத்து வருகிறது. டெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற சர்வதேச ஏஐ உச்சி மாநாட்டில் பெங்களூரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் விலை உயர்ந்த ஏஐ சாதனங்கள் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடி மாநாட்டை தொடக்கி வைத்த நேரத்தில் பாதுகாப்பு காரணங்களுக்காக வெளியேற்றப்பட்ட போது இந்த திருட்டு அரங்கேறியுள்ளது. இதுகுறித்து அந்நிறுவனத்தின் சிஇஓ தனஞ்சய் யாதவ் புகார் அளித்த நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் திருட்டில் ஈடுபட்ட ஒருவரை டெல்லி போலீசார் தற்போது அடையாளம் கண்டுள்ளனர். லாக்கர் வசதி இருந்தும் அதனை பயன்படுத்தாததே இந்த தவறுக்கு காரணம் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி பிரகதி மைதான் பகுதியில் ஏஐ மாநாடு நடைபெற்று வரும் நிலையில் அப்பகுதியில் மிக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பிரான்ஸ் அதிபர் உள்ளிட்ட பல நாட்டு அதிபர்கள் பங்கேற்றதாலும் சுந்தர் பிச்சை, சாம் ஆல்ட்மேன் உள்ளிட்ட தொழில்துறையினரின் வருகையாலும் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதனால் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு அதனால் நெரிசலும் ஏற்பட்டது. பயண தாமதம் ஏற்படாமல் இருக்க மாற்றுப்பாதைகளை பயன்படுத்த காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. விமான நிலையம், ரயில் நிலையம் செல்வோர் முன்னதாகவே வரவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ககன்யான் திட்டத்திற்கான ட்ரோப் பாராசூட் சோதனை சண்டிகரில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. ரயில் டிராக் ராக்கெட் ஸ்லைட் வசதி மூலம் விண்வெளியில் இருந்து திரும்பும் சூழல் செயற்கையாக உருவாக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இஸ்ரோ, DRDO மற்றும் தொடர்புடைய ஆய்வகங்கள் இணைந்து நடத்திய இந்த சோதனையில் பாராசூட்டின் செயல்திறன் உறுதி செய்யப்பட்டது. மனிதர்களுடன் ககன்யான் விண்கலத்தை அனுப்புவதற்கான முக்கிய பாதுகாப்பு முன்னேற்றமாக இது கருதப்படுகிறது. விசாகப்பட்டினத்தில் முப்பெரும் சர்வதேச கடற்படை நிகழ்வுகளுக்கான முழு அளவிலான ஒத்திகை வெற்றிகரமாக நடைபெற்றது. சர்வதேச கப்பல் தொகுதி ஆய்வு, மிலன் கூட்டு பயிற்சி மற்றும் இந்திய பெருங்கடல் கடற்படை கருத்தரங்கம் ஆகிய நிகழ்வுகள் பிப்ரவரி 25 வரை நடைபெறவுள்ளன. இந்தியா ஒரே நேரத்தில் இத்தகைய 3 பெரிய கடல்சார் நிகழ்வுகளை நடத்துவது இதுவே முதல் முறையாகும். இது இந்தியாவின் கடற்படை வலிமையை உலகிற்கு பறைசாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரை மாவட்டம் கீழ்கரையில் இயற்கை விவசாயிகள் மற்றும் நாட்டு மாடு வளர்ப்போர் கூட்டமைப்பின் சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் 800 காளைகளும் 500 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற காளைகளுக்கும் வீரர்களுக்கும் ஹெல்மெட், குக்கர் போன்ற பரிசுகள் வழங்கப்பட்டன. துறையூர் அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 26 பேர் காயமடைந்தனர். திருச்சி மாவட்டம் நாகநல்லூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை அரசு அதிகாரிகள் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். வாடிவாசலில் அவிழ்த்து விடப்பட்ட 500க்கும் மேற்பட்ட காளைகளை மாடுபிடி வீரர்கள் பிடித்தனர். முதலிடங்களை பிடித்த மாடுபிடி வீரர்களுக்கும் பிடிபடாமல் நழுவிய காளைகளின் உரிமையாளர்களுக்கும் செல்போன், பட்டு சேலை உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டன. காயமுற்ற 26 பேர் துறையூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவில் வாகனங்களால் ஏற்படும் காற்று மாசில் லாரிகளே பெரும் பங்கு வகிப்பதாக ஆய்வில் தெரியவந்திருக்கிறது. ஸ்மார்ட் ஃபிரைட் சென்டர் இந்தியா, IIM பெங்களூரு, டெரி ஆகிய அமைப்புகள் ஆய்வறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளன. இந்தியாவில் உள்ள வாகனங்களில் லாரிகளில் பெரும்பங்கு 3 விழுக்காடு மட்டுமே என்றும், ஆனால் வாகனங்கள் மூலம் உருவாகும் காற்று மாசில் இவற்றின் பங்கு 53 விழுக்காடு என்றும் கூறப்பட்டுள்ளது. பெரும்பாலான சரக்கு லாரிகள் டீசலில் இயங்குவதும் அவற்றில் பெரும்பாலானவை 10 ஆண்டுகளுக்கு மேலானவை என்பதும் காற்று மாசு அதிகரிக்க காரணம் என்று கூறப்பட்டுள்ளது. லாரிகள் மூலம் ஏற்படும் காற்று மாசை தடுக்க விரிவான செயல் திட்டம் தேவை என அந்த அறிக்கை கூறுகிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.